வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருமனதாக ஒரு முடிவு செய்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். நாளை முதல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை புறக்கணிக்கப் போவதாக அந்த கூட்டமைப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இதற்கான காரணங்கள் என்னவாக சொல்லப்படுகிறது? மேலும் விவரம். ஷாம், வணக்கம். வருவாய்த்துறை சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் ஒரு அவசர முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக பத்திரிகையாளர்களுக்கு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த எஸ்ஐஆர் பணிகள் உரிய திட்டமிடல் இன்றியும் பயிற்சிகள் அளிக்காமலும் கூடுதல் பணி சுமையை கொடுக்கக்கூடிய காரணத்தால் இது இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது, நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே நாளை முதல் இந்த பணிகளை நாங்கள் புறக்கணிக்கப் போகிறோம் என்று வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். இதுல யார் யாரெல்லாம் வருவார்கள் என்று பார்த்தால், விஏஓ முதல் விஏஓ அசிஸ்டன்ட் முதல் தாசில்தார் வரை இருக்கக்கூடிய அனைத்து நிலை பணியாளர்களும் தாங்கள் இனி இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய தேர்தல் படிவங்களை, அந்த கணக்கீட்டு படிவங்களை நிரப்பக்கூடிய பணியில் ஈடுபட போவதில்லை. அதாவது 18ஆம் தேதி முதல் நாங்கள் இந்த புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பல்வேறு விஷயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உரிய கால அவகாசம் வழங்கப்படவில்லை என்றும், அது மட்டுமின்றி பிழைகளின்றி மேற்கொள்ள வேண்டும், ஆனால் எங்களுக்கு உரிய பயிற்சியே கொடுக்கவில்லை, எங்களுக்கே பயிற்சி கொடுக்காமல் நாங்கள் எப்படி பொதுமக்களுக்கு சென்று உதவ முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதே போல மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு கூட்டம் என்ற பெயரில் நள்ளிரவு வரை கூட்டங்கள் நடத்துவதும், தினசரி காணொலி மூலமாக 3 கூட்டங்கள் நடத்தி எங்களை துன்புறுத்துகிறார்கள் என்றும் இதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் அரசு விடுமுறை தினங்களில் கூட இந்த பணிகளை எங்களை மேற்கொள்ள சொல்லி நிர்பந்தம் செய்கிறார்கள் என்றும் இந்த செய்தி குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடுமையான பணி சூழல் காரணமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர், கண்காணிப்பு மற்றும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் கூடுதலான ஒரு பணிச்சுமையை உருவாக்கி விட்டார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கூடுதலாக பணி பார்க்கக்கூடிய தங்களுக்கு உரிய ஒரு பண பலன்களும் கிடையாது, மதிப்பூதியம் கூட கிடையாது எங்களுக்கு, நாங்கள் எதற்காக கூடுதலாக பணியாற்ற வேண்டும் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எனவே நாளை முதல் நாங்கள் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த கணக்கீட்டு படிவத்தை கொண்டு சென்று கொடுப்பதோ, அல்லது பொதுமக்களுக்கு உதவுவதோ, அல்லது ஃபில்அப் செய்த நிரப்பப்பட்ட அந்த படிவங்களை பெற்று கொண்டு வந்து அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதோ, இது போன்ற பணிகளில் ஈடுபட போவதில்லை. நாங்கள் எங்கள் பணிகளை மட்டும்தான் பார்ப்போம், தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பணிகள், கூடுதல் பணிகளை பார்க்க மாட்டோம் என்று வருவாய்த்துறை சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் அந்த முக்கிய அதிகாரிகள், அந்த முக்கிய நிர்வாகிகள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள்.